எடப்பாடி அவர்கள் எப்படி பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், சசிகலா இவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்க மாட்டேன்ட்டு அழிச்சாரோ அதே மாதிரி இதை அழிக்கிற மாதிரி தெரியுதா சார்? இல்லை, இப்போதான் நீங்க சொல்றது கரெக்டு. 14 அமைச்சர்களை 14 திமுக அமைச்சர்களை எதிர்த்து ரெட்டலை நிக்கல. ஆமாங்க சார். ஸோ மற்ற கட்சிகள் நிக்கிறாங்க, குறிப்பா தாமரை தான் நிக்குது. திரு எடப்பாடி அவர்கள் இப்படி பழிவாங்க இல்ல இல்ல இந்தந்த தொகுதியை கொடுத்து இவங்க இல்ல நாசமா போட்டுன்ட்டு அப்படி பண்ணிட்டாரு. ஜெயிச்சா தப்பிச்சுடுவார், தோத்து போயிட்டா அதிமுக பொதுச் செயலாளர் பதவியே போயிடுவேன் சார். இருக்க ஏன் இது உண்மையிலே ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அப்படிதானே தோணுது. இது இல்ல இல்ல நீ அப்படி பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் நீங்க சொல்ற மாதிரி சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலும் அதை விட ரொம்ப மோசமான கண்டிஷன்ல திமுக கூட்டணி இருக்கும்போது எப்படி அதை பார்த்துட்டு இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, களமே இவங்களுக்கு பிடிபடலை. இவங்க மேம்போக்கான அரசியல் நடத்தி வந்துட்டாங்க. இவங்க வந்து பேசுறது வெறுமனே பாஜக எதிர்ப்பு, பாஜக ஆதரவு, திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புலேயே ஓட்டிட்டாங்க களத்தில். அதாவது இதுவரைக்கும் திமுக கட்டமைத்த பர்பஷன் இப்போ உடஞ்சு போயிருக்கா? நிச்சயமா. அதாவது திமுக வந்து ரொம்ப வலுவான கட்சி, எங்களை எதிர்த்து ஆளே இல்லை, எதிர்கட்சிகள் இல்லை அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு உடஞ்சிருக்குது. அவங்க தொடர்ந்து நம்பிட்டு இருந்தது பாஜக எதிர்ப்பு தான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் சந்திப்பவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை கொடுக்குதுல ரொம்ப அடமெண்டலாக இருந்தார். ஆனால் எடப்பாடி அவர்கள் தொகுதிகளை கொடுத்தாரு. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் கொடுத்துட்டு அந்த கூட்டணி கட்சிகளையே அழிக்க பார்க்குறாரு சார். இது எப்படி சார் இருக்கு? அது உண்மை இல்லை. என்னன்னா இது வந்து அவராக முடிவு பண்ணதில்ல. ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலுமே நாங்கள் இந்த தொகுதிகளெல்லாம் நாங்கள் வலுவாக இருக்கோம், எங்களுக்கு இந்த தொகுதியாக வேணும் அப்படி சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. எண்ணிக்கை கொடுக்கல. இதில் என்ன ஒரு இந்த திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இல்லை பெரிய வித்தியாசம் என்னென்னா, திமுக கூட்டணியில் வந்து நம்பர்ஸ் தான் கேட்டாங்க. எனக்கு 5 கொடுங்க, 6 கொடுங்க, 10 கொடுங்க, 12 இப்படி தான் பேசுனாங்க. அங்கே வந்து இதெல்லாம் எங்களுடைய வலுவாக இருக்கிற தொகுதிகள், இதுலேருந்து எங்களுக்கு சீட்டு வேணும்னு முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்படி தான் நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் அப்படியே படிப்படியாக இருந்துச்சு. இவங்க எண்ணிக்கையிலே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க வந்து தொகுதி வேணும். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்குமே அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ இப்போ இந்த தேர்தல் வந்து வாழ்வா சாவா பிரச்சனை. நாம் வந்து எப்படியாவது கட்சி நடத்தணும். இப்போ அமமுகவே எடுத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து ரொம்ப சீரியஸாக கட்சியை எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறாரு. கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 12 தொகுதியில் போட்டிடணும் அப்படின்னு அவர் நினச்சி அதை மூவ் பண்ணுறாரு. அதுமாதிரி பாமகவுக்கும் ஒரு பிரச்சனை. ஸோ இதனால் இதெல்லாம் முடிவு பண்ணி தான் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த தொகுதியெல்லாம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து தொகுதி வைஸாக பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் என்னென்ன வேட்பாளர் யாரெல்லாம் வேட்பாளரை போடுவீங்க அப்படின்னு கேட்டு வேட்பாளரையும் பார்த்து அந்த வேட்பாளரோட ஒருவேளை மற்ற கட்சிகள் வேட்பாளர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதையெல்லாம் சேர்ந்து கலந்து முடிவு பண்ண ஒரு லிஸ்ட் வச்சுலாம். அப்படி சொல்கிறீங்க. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குன்னு பார்த்தா 0 தான் வர்ற மாதிரி இருக்கு. அதில் 5 தொகுதியில் 3 இப்போ சிட்டிங் அமைச்சரை எதிர்த்து நிற்கிறாங்க. மீதி 2 30 வருஷமா ஒரு தொகுதியில் திமுக தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. இன்னொரு தொகுதியில் 20 வருஷமா காங்கிரஸ் தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. அதுவும் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து தாமரையில் நிற்கிறாங்க. அவர் அப்படி இருக்க இது முழுக்க எடப்பாடி அவர்கள் எப்படி பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், சசிகலா இவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்க மாட்டேன்ட்டு அழிச்சாரோ அதே மாதிரி இதை அழிக்கிற மாதிரி தெரியுதா சார்? இல்லை, இப்போதான் இது ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜிக் மூவாக தான் நான் பார்க்குறேன். அதாவது 5 தொகுதிகள், அவர் கேட்டது 6 தொகுதிகள், 5 தொகுதியில் ரெட்டலை சின்னத்தை விட தாமரை சின்னத்துக்கு ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கு. ஏன்னா இந்த 5 தொகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அறிவிப்பு வந்தோடனே ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, கும்பகோணத்தில் ஒருவேளை ஜி.கே. வாசன் வெற்றி பெற்றிருந்தால் நின்றுதான் நிச்சயமா வெற்றி பெற்றிருப்பார் நான் போட்டேன். என்ன ரீசன் சொன்னா, நீங்க வந்து கும்பகோணத்தில் போய் ரெட்டைலையில் நின்றா கூட அவர் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். ஆனா ஜி.கே. வாசன் நின்று அது தாமரையில் நின்னா அவரால் வந்து அதிமுக வாக்குகள், பாமக வாக்குகள், அவருடைய கட்சி வாக்குகள், எல்லா வாக்குகள், அதில் நடுநிலையாளர் வாக்கு எல்லாவற்றையும் கன்சல்ட் பண்ண முடியும்.
ஆனால் ஜி கே வாசன் ஒரு பிரபலமான ஒரு 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 முக்கியமான ஆளுமை அந்த ஏரியாவில். ரெண்டாவது பாபநாசத்தை விட அவருக்கு கும்பகோணம் ரொம்ப சாதகமான தொகுதி. அவர் நின்று இருந்தால் வெற்றி பெற்றுடலாம். ஆனால் அவர் நிற்கிறதுக்கான இஷ்டம் இல்லைங்கிறது தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் நான் நிற்க போகலன்ட்டாரு. ஸோ அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே வெற்றி வாய்ப்பு குறைவு தான். ஆனால் அந்த 5 தொகுதிகளிலுமே வந்து ஒரு எட்ஜ் இந்த கட்சிக்கு இருக்கு. அந்த தாமரை சின்னதுக்கு எட்ஜ் இருக்கு. நான் தாவேக்கான்னு கூட சொல்லல, ரெட்டலையோடவா அங்கே எட்ஜ் இருக்கு. என்ன காரணம்? இப்போ ராணிப்பேட்டையே எடுத்துட்டீங்களா? ஆமா, ராணிப்பேட்டையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிசைடிங் ஃபேக்டர் வந்து இஸ்லாமியர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஆமா. அப்ப ராணிப்பேட்டை தொகுதியில இஸ்லாமியர்களை குறிவைத்து தான் அவங்க ஓக்கு வழக்கமா திமுக தான் போகும். இப்ப நாம் தமிழர் ஒரு கட்சி வேட்பாளர் இருக்கிறாங்க, அவங்களும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர். தாவேகா விஜய் கட்சியும் ஒரு வேட்பாளர் இருக்கோம், அவங்களும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்ததா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இஸ்லாமிய சமூக வாக்குகள் வந்து சிதறடிக்கப்படும் போது ஆப்போசிட்ல ஒரு தாமரை நின்னா, அப்போ ஒரு தாமரை நிற்கும் போது பாஜகங்கிற வரும்போது வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. அந்த இந்து கன்சர்வேட்டிவ் உருவாகும் அப்படி அந்த நம்பிக்கை வந்து இந்த பகுதியில் இருக்கு. அதாவது வானம்பாடியில ஜெயலலிதா அவர்கள் அனைத்து வேட்பாளரும் முஸ்லிமா இருக்கிறப்ப ஒரு இந்து வேட்பாளர் நிக்க வச்சு வெற்றி பெற்றாங்க. தலித் எழுமலை அப்படிதான் நிறுத்தினாங்க. பொது தொகுதி நிறுத்தினதுக்கு அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இந்த மாதிரி தொகுதிகளில் வந்து ஏன் இந்த மாதிரி தொகுதியில இப்படி ஒரு விஷ பரீட்சைக்கு இந்தியா கூட்டணி தயாராகும் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இப்போ ராணிப்பேட்டை தொகுதின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் காந்தியோட அமைச்சர் காந்தியோட சொந்த தொகுதி. அவரை எதிர்த்து நிற்பதற்கு ஆட்கள் இல்லை. அதிமுக கூட வலுவான கேண்டிடேட் இல்லை. ஸோ அப்போ பாஜக இல்லவே இல்லை நம்ம சொல்லலாம். அப்போ இந்த தொகுதியை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதுதான் ஒரு விஷ பரீட்சை தான் இது. ஆக்சுவலாக இது வந்து தோற்கக்கூடிய இடம் தான். ஆனால் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அது ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா நடக்கும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் பல தொகுதியில் இப்படி தான் இருக்குது. வாணியம்பாடி அப்படி தான் இருக்குது, ராணிப்பேட்டை இப்படி தான் இருக்குது. இந்த தொகுதிகள்லாம் இஸ்லாமியர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். நான் இஸ்லாமியர் மட்டும் இல்லை, பல தென் மாவட்டங்கள் அப்படி தான். முக்குளத்தோர் இப்போ நீங்கள் கன்னியாகுமரி எடுத்துங்களேன். கன்னியாகுமரியில் வந்து எல்லாரும் இப்போ இன்னைக்கு எல்லாம் சொல்கிறாங்க, என்ன எப்படி நீங்கள் அதிமுக வந்து எல்லாத்தையும் பாஜக கிட்ட கொடுத்துட்டாங்க. சுந்தரம் தவிர மீது எல்லாமே 6 தொகுதியில் 5 தொகுதி பாஜக ஒதுக்கி இருக்காங்க சார். அது என்ன காரணம்னா அந்த தொகுதியோடைய அந்த மண்டலத்தோட சூழலை சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து கன்னியாகுமரி எடுத்துட்டீங்கன்னா கன்னியாகுமரி டவுனில் தான் தளவாய் சுந்தரம் ஸ்ட்ராங்காக இருக்காரு. அங்கே மட்டும்தான் ரெட்டலை ஸ்ட்ராங்காக இருக்குது. அது சுற்றுள்ள பகுதி எல்லாமே பாஜக. நான் கடந்து முடிந்த அந்த 2022 உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட சரிக்கு சமமா எடுத்தாங்க திமுக. அந்த விலவங்கோடு பை எலெக்ஷன்ல 4வது இடத்துக்கு போனாங்க. ஆமா, அதாவது வந்து நீங்க வந்து அப்ப அதிமுக அங்க ஸ்ட்ராங்கா இல்ல, அது நிஜம் ஒத்துக்கணும். அதே போல திமுகவும் அவங்க எங்க வின்னிங் ப்ராபர்ட்டி அவங்களுக்கு இங்க அதிகமா இருக்குன்னா நம்ம பத்மநாபபுரம் தொகுதியில தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் மனோ தங்கராஜ் எங்க போறாருன்னா கிள்ளியூர்ல இருந்து அங்க போய் போட்டி போறாரு. பத்மநாபபுரத்துல கிள்ளியூர்ல கூட காங்கிரஸ் தான் வாய்ப்பு இருக்கு, திமுக வாய்ப்பு இல்லை. அதனால அந்த ஊருடைய அந்த ஜாகிரபிக்கல் நேச்சர் அப்படிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை புரிந்து கொண்டு சரி இங்கே வந்து நம்ம வந்து இவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நம்ம கிடைக்குமா கிடைக்காதா இப்படிலாம் இழுபறிய வேணாம். அவங்க பாஜக விரும்புகிறாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிறதா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி நான் பல விவாதங்களை சொல்லியிருக்கேன். இந்த கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளும் எனக்கு என்ன பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசிட்டு அதில் உட்காந்து தான் சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த கூட்டணியில் திமுகலாம் அது மாதிரி இல்லை. எல்லாருமே வந்து உண்மைதான், அவங்க எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எல்லாருமே 10 ஆண்டுகளாக ஓரளவு பயணம் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், 10 ஆண்டுகளாக சேர்ந்து பயணம் செய்தவர்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைச்சோம். இல்லையே, இப்போ எல்லாருமே இப்போ தேமுதிக வந்ததுக்காகலாம் இவங்க போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு எப்படிங்க 10 சீட் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்க வந்து தங்களுக்கான வலுவான கோட்டையும் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்படி போய் பேசணும்னா, அது பாருங்க, எங்களுக்கு பெரம்பூரில் ஒரு தொகுதி கொடுங்க, கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி கொடுங்க, நாங்களாம் எங்களுடைய ஸ்ட்ராங்கான ஏரியா ஆக்சுவலாக மிஸ் பண்ணாதீங்க, கந்தரகோட்டை மிஸ் பண்ணாதீங்க சொல்லணும். அவங்க அதெல்லாம் சொல்ல, அவங்களுக்கு தேவை எங்களுக்கு 5 கொடுங்க 6 கொடுங்க. கொடுத்தா இப்போ 6 7 இருந்தால் 7க்கும் 6க்கும் 5க்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. எங்களுக்கு 3 கொடுத்தா போதுங்க. ஆனால் 3மே எங்க பகுதியை இருந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு லாங் டேர்ம்ல எங்க கட்சியோட வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பேசியிருக்கணும். அதெல்லாம் அவங்க பேசல. அவங்களுக்கு நம்பர் கேம்ல தான் இருக்காங்க. இந்த நம்பரை முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வரணும். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. திமுகவில் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நமக்கு கிடைச்ச அதிகமான எண்ணிக்கை வாங்கிட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்க போகலான்னு நினைக்கிறாங்க அவங்க. அது வந்து தேர்தல் அரசியலுக்கு அதே மாதிரி பாஜகவும் அப்படிதானே சார் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அமைச்சர்களை எதிர்த்து தானே நிக்கிறாங்க. இல்ல அதுதான் என்னன்னா 14 தானே இருக்கு. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். 14 திமுக அமைச்சர்களை எதிர்த்து ரெட்டல நிக்கல. ஆமாங்க சார். சோ மற்ற கட்சிகளை நிக்கிறாங்க. குறிப்பா தாமரை தான் நிக்குது.
அப்ப நீங்க உங்களுக்கான ஒரு ஒரு இடத்த கொடுத்துருக்கோம். உங்க சேலஞ்ச் பண்ணீங்களே, திமுக அமைச்சர் ஃபைல்லாம் அண்ணாமலை அறிவிச்சார்ல, என்னென்னமோலாம் சொன்னார்ல, இப்போ உங்களுக்கான வாய்ப்பு அது. இப்ப நீங்க நின்னு ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படிங்கிறது தான் அது. எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காதனால திரு எடப்பாடி அவர்கள் இப்படி பழிவாங்க இல்ல இந்த தொகுதியை கொடுத்து இவங்க இல்ல நாசமா போட்டுன்ட்டு அப்படி பண்ணிட்டாரு. நாங்க வந்து திமுகவை எதிர்த்து களமாடுவோம்ட்டு 5 வருடங்களாக பாஜக பேசிட்டு இருந்தது. திமுக அமைச்சருடைய பட்டியல்லாம் எடுத்து விடுவோம் அப்படின்னு ரொம்ப களமாடுறதுல இப்ப சரியான டைம் தேர்தல் நேரத்துல தானங்க நீங்க உங்க வேலையெல்லாம் செய்ய முடியும். நீங்க மத்த நேரத்துல எல்லாம் ஃபுல்லா ஹெட்லைன்ஸ்ல இருந்துட்டு இப்ப எலெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தாச்சு, வாய்ப்பு கொடுத்துருக்குது, அமைச்சர்ல எதிர்த்து களமாடுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. சோ அதனால அவர் எடுத்த முடிவு கரெக்ட் தான். நீங்க அதை வின் பண்ணி எடுத்த முடிவு கரெக்டா இருக்குல்ல சார். அவங்க அழிஞ்சு போறதுக்கு இது பண்ணல. ஆனா திரு எடப்பாடி அவர்கள் தான் முதல்வராக வர வேண்டும் அந்த எண்ணம் இல்லாத மாதிரி தானே சார் இந்த தொகுதிகளுக்கு கொடுத்தது பார்த்தா. இல்ல அப்படி இல்ல, நீங்க அவர் ரொம்ப கால்குலேட்டிவா தன்னுடைய கட்சி அவர் மீதான எல்லா விமர்சனங்களையும் தவிடுபொடியாக்கிருக்காரு. எப்படி பாருங்களேன், எங்க கட்சியை விட்டுருவாரு, கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாரு. இப்போதான் திமுக அமைச்சர் அதான திரும்ப திரும்ப அறிக்கையில சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க? இஷ்யூஸை பத்தி பேசுறது கிடையாது, டெல்லியை பத்தி நீங்க பேசுறது நிறுத்திட்டாங்க. அப்படின்னால எல்லாத்துக்கும் சிலிண்டர் தட்டுப்பாட மோடியை தான் கரை சொல்லுவாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்க சொல்ற எல்லாமே கட்சியை கொண்டு அடமானம் வச்சுட்டாரு, கட்சி ஆபீஸ் இங்கே இருக்கா டெல்லியில இருக்கா, இந்த மாதிரி கேள்வி தான் எழுப்பினாங்க. அதெல்லாம் தவிடுபொடியாக்கி இல்ல நான் என்னுடைய கட்சி எனக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப அது மாதிரி கூட்டணி கட்சிகள் கொடுத்த இது பார்த்தீங்கன்னா சரிசமமா பாமகவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்காங்களோ அந்த இடத்துல நிறைவா கொடுக்குறாரு. அதுதானே ரொம்ப முக்கியம். எங்களுக்கு தமிழகத்துல அவங்க செல்வாக்கு இருக்கு. போன இடம் வந்து சம்மந்தம் இல்லாம தென்காசி திண்டுக்கல் பக்கம்லாம் கொண்டு ஆமா திலகபாமா இப்பயும் அதே மாதிரி தானே பண்ணி இருக்காங்க. யாரு ஏசி சண்முகத்தில் மதுரில் போய் நிக்க வச்சிருக்காங்க. பாரிவேந்தர் கட்சியும் மதுரில் போய் நிக்க வச்சு எந்த சம்பந்தமே இல்லையா? இல்ல அது அவங்களுடைய சாய்ஸ். ஆக்சுவலா அதுவும் இல்ல தெரியுது, நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன்ல. இல்ல ஏசி சண்முகம் அவருக்கு வேலூர் தொகுதி தான் நின்றுக்கணும். ஆமா சார், அவர் ஏன் தயங்குறாருன்னு தெரியல. ரெண்டாவது இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. வேலூர்ல நிக்கிறேன்னா உங்களுக்கு 2 தாமரையிலையும் நிற்கலாம், ரெட்டலையும் நிற்கலாம். நீங்கள் ரெட்டலையில் என்னும் போது கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு வரும் வரைக்கும் வந்து தோத்து போனீங்க. தாமரை இருந்தபோது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட்டு. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் வெள்ளூரில் எந்த சின்னத்தில் நின்னா ஜெயிக்க முடியும் தெரியும். அப்போ அதை பார்த்துட்டு வெள்ளூர்லேயே வாங்கிட்டு இருக்கலாம். பட் அவருக்கு வேறு ஏதோ ஒரு கால்குலேஷனு. ஸோ அதனால அவங்க போகிறாங்க. ஸோ இன்னும் முடிவு ஆகலை. பட் இருந்தாலும் ஒரு தொகுதி அங்கே இங்கே போட்டி போகிறது போல அங்கே போகிறதுங்கிறது அதுக்கு முன்னாடி என்ன கணக்குன்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ரெட்டை இலைக்கும் தாமரை சின்னத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து வேணும்னே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி ரெட்டை இலைக்கு அப்படிலாம் பார்க்கல. அவங்க இந்த இடத்துல எப்படி கன்சல்ட் பண்றது, யாருடைய தாக்கம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அதை முடிவு பண்றாங்க. பொதுவாகவே சொல்லிடுவாங்க தாமரை சின்னம் நின்றா தோத்து போயிடும். அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த இப்படி 14 அமைச்சர்களை எதிர்த்து தாமரை சின்னத்தை ஒதுக்கி எடப்பாடி தப்பிச்சுக்கிட்டாரு. மீதியில் நம்ம ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டு நம்ம செலவு பண்ணி ஜெயிச்சிடலான்ட்டு அந்த இது அப்படி கணக்கு போட்டாரா? இவங்க எப்படா போடுறா, நீ நாசமா போ, எதுனா போ, நான் தனி மெஜாரிட்டியோடு ஜெயிச்சிடுவேன் இதுவா? சரி, அப்படியே இருந்தாலும் அமைச்சர்கள் செலவு பண்ணதை விட நீங்க அதிகமா செலவு பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அது அந்த இடத்துல அதிமுக வேட்பாளரோ பாமகவோ பாஜக யாரா இருந்தாலும் அவங்களை மீறி செலவு செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பாஜகவுக்கு. நீங்க இத்தனை காலம் பேசிட்டு வந்தது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சிருக்குது. அமைச்சர்களை எதிர்த்து களமாடுங்கன்ட்டு. ஒருவேளை 14 இடத்துலயும் பாஜக தாமரை ஜெயிச்சுச்சுன்னா அப்ப நீங்க ரெட்டலையை பின்னுக்கு பெரிய அக்னி பரிசீல சார். அக்னி பரிசீல இது அதாவது இது எடப்பாடிக்கு வாழ்வா சாவான்ட்டு இந்த எலெக்ஷன். இல்ல அதிமுக அப்படிதான் சார். அவருடைய அது ஜெயிச்சா தப்பிச்சிடுவார், தோத்து போயிட்டா அதிமுக பொதுச் செயலாளர் பதவியே போயிடுமே சார். அப்படி இருக்க ஏன் இது உண்மையிலே ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அப்படிதானே தோணுது இது. இல்ல நீங்க எடப்பாடிக்கு மட்டும் இல்ல, இதே மாதிரி வாழ்வாசாவாதான் வந்து பாமக அன்புமணிக்கும் இப்படிதான் இருக்கு, ஜி.கே. வாசனுக்கும் இப்படிதான் இருக்கு, தினகரனுக்கு இப்படிதான் இருக்கு. எல்லாருக்குமே இது வாழ்வாசாவாதான். அது ஜி.கே. வாசன் தானாகவே சூசைட் பண்ண முயற்சிக்கிறார். ஏன்னா தாமரை சின்னத்தை கேட்டு வாங்கி இது இல்ல அது என்ன, நீங்க பாருங்களேன், அவர் எடுத்திருக்க கடந்த தேர்தலில் 2021 போட்டிட்டு 20 தொகுதிகளில் தான் அந்த அதிமுக ஓட்டை பிரிச்சார் தினகரன். ஸோ இப்போ அன்னைக்கு இந்த 20 தொகுதியை கிட்டத்தட்ட அவர் கேட்ட 6-7 தொகுதியில் வந்துருச்சு. நீங்க கன்ஃபார்மா ஒரு 60% வெற்றி வந்து உத்தரவாதம். இப்ப அதை பிரிச்சு தானே ஒரு இதை நிறுத்தினீங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ அதிமுக ஓட்டும் வரும், பாஜக ஓட்டும், எல்லா ஓட்டும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல உங்களுக்கு. அதனால அவரு நல்லா சந்தோஷமா தான் இருப்பாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் 12 தொகுதி கேட்டாரு, 11 கிடைச்சிருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது இன்னும் கேட்டா
தென் தமிழகத்திலிருந்து போன வாட்டி காலவாரி விட்டது 54 தொகுதியில் வெறும் 16 தொகுதின்னு சார் அதிமுக ஜெயிச்சு. அப்படி இருக்கு இப்படிலாம் கேண்டிடேட் நிக்க வச்சு என்ன சார் ஆவறது? இல்ல அதுக்கு தாமரை நிக்க வச்சு இதுன்ட்டு இல்ல அதுதான் நீங்க சென்ற தேர்தலில் இந்த ஸ்ட்ராட்டஜி செய்திருந்தால் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதை செய்ய தவறி விட்டார்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளா கன்னியாகுமரி சொன்னேன். அது போல தேனி பக்கம் மதுரையிலையும் அப்படிதான் நடக்குது. மதுரையிலையும் வந்து அந்த தொகுதியில என்ன மாதிரி எந்த கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருக்குன்னு பார்த்துட்டு இப்ப திருமங்கலம் எடுத்துக்கிட்டா அப்ப அவரு உதயகுமார் இருக்காரு. அவரை எப்படி அவருக்கு வந்து எந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த ஓட்டை பிரிக்க தான் பார்ப்பாங்க. பத்தாவதுக்கு திமுக ஒரு பக்கம் பிரிக்கும், விஜய் கட்சி ஒரு பக்கம் பிரிக்கும், இவங்க சசிகலா வேற அவங்க வந்து இறங்கி அவங்களும் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து ஆப்போசிட் கேம்ப்ல வந்து பண்ண தான் செய்வாங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம போடுற கேண்டிடேட்டு நம்ம கட்சிகள் நம்ம கூட்டணி கட்சியோட ஓட்டெல்லாம் கன்சல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நிறுத்துறாங்க. ஸோ அதனால அது அந்த ஸ்ட்ராட்டஜி நிச்சயமா ஒர்க் அவுட். நீங்க அதாவது கூட்டணி கட்சிகள் வாக்கெல்லாம் வாங்கி வெற்றி பெறலாம், அந்த கூட்டணிகளை சந்தோஷமா வச்சிருந்தா அந்த வாக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படின்னா எடப்பாடி போடுற கணக்கு தப்பு தானே, மனக்கணக்கே தப்பு இல்ல, அது தோல்வி கணக்கு தானே தெரியுது. இல்ல சந்தோஷங்கிறது எல்லாருக்குமே வந்து சந்தோஷத்தை நீங்க எப்படி சந்தோஷம் டிஃபைன் பண்ணவே முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனை ஒப்பிட்டு பார்ப்பான். அவன் சந்தோஷத்தோட நம்ம அதிகமான சந்தோஷப்படுறான்னா அது நிஜமான சந்தோஷம் நினைப்போம். நீங்க அப்படி பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் நீங்க சொல்ற மாதிரி சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலும் அதை விட ரொம்ப மோசமான கண்டிஷன்ல திமுக கூட்டணி இருக்கும்போது எப்படி அதை பார்த்துட்டு எப்படி சார் மோசமான கண்டிஷன்? ஆமா திமுக கூட்டணியில பாருங்க 2019 2021 2024 உள்ளாட்சி தேர்தல் வெற்றி கண்ட கூட்டணி சார். கலைஞரை விட ஸ்டாலின் மிக்க சாமர்த்தியசாலி சார். நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன எப்பயில இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. அப்ப நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது இந்த கூட்டணியில குழப்பங்கள் இருக்கிறது அப்படி சொல்லும் போது இல்ல அதெல்லாம் ரொம்ப இன்டாக்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய பூகமே வெடிச்சா கூட அது ஏதோ புகையுதுன்னு சொல்லிட்டு போனவங்க தான் நிறைய பேர். ஆனா அது என்னைக்கு ஆதவர்ஜினா போய் முதல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குன்னு விடுதலை சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை அவசரமா மறுத்து இல்ல நாங்க ஆட்சியெல்லாம் கேட்கறது இல்ல, அதெல்லாம் எங்களுடைய பழைய 99 காலத்து கோஷங்கள், இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு, நாங்க பாஜக உதவியா இருக்கோம் அப்படிலாம் வந்து திருமாவளவன் ஒரு முழுநீள அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார், தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தார். அன்னைக்கு ஆரம்பித்த கழகம் அன்னைக்கே வந்து சரி செய்யவே இல்லை. அப்பப்போ காங்கிரஸ் எப்படி பேச்சுவார்த்தை நடந்தது பாருங்க. கிரீஷ் சோடங்கர் எவ்வளவு தூரம் யோசிச்சார். நீ ஏர்போர்ட் வந்துட்டு அறிவாலயம் போறது 3 மணி நேரம் ஆச்சு. ஆமா யோசிச்சு எனக்கு இந்த கண்டிஷன் போடுங்க, இல்லை உள்ளாட்சியில் இடம் ஒதுக்கீடு வேணும், அப்பதான் நான் கையெழுத்து போடுவோம் அப்படிலாம் சொல்லி எல்லா கட்சிகளையுமே அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒத்தி போட முடியுமோ ஒத்தி போட்டாங்க. ரொம்ப இன்டாக்டான கூட்டணி தான். இன்னைக்கு பாத்தீங்களா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நாங்க பாஜக எதிர்ப்பாக தான் உள்ள இருக்கோம், நாங்க இந்த எல்லா தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கோம்னு சொன்னவங்க கூட 5 தொகுதி 6 தொகுதி வாங்கிறதுக்கு 5 மணி நேரம் மீட்டிங் போட்டு அப்புறம் திரும்ப போய் பார்த்துட்டு திரும்பவும் அடுத்த நாள் நாங்கள் போய் மீட்டிங் போட்டு எங்க பொலிட் பியூரோ கூட்டி பேசுவோம் அப்படிலாம் சொல்லி ஒரு தொகுதிக்காக பல மணி நேரங்கள் பேசுறாங்க. ஸோ அதனால அந்த கூட்டணி வந்து பேருக்குத்தான் வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஜெல்லாகாத கூட்டணி சொல்லலாம். ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற தன்மையே கிடையாது. இங்க எப்படி எடுப்பீங்க? உண்மையிலே திமுக கூட்டணியோட அதிமுக கூட்டணி இப்ப வலுவாக இருக்குதுன்னு சொல்றீங்களா? நான் தொகுதி ஒதுக்கின வலுவெல்லாம் போயிடுச்சு. இல்ல அதுதான் நல்லா பயன்படுத்தி இருக்குன்னு எடப்பாடி அவர்கள். இல்ல அதுதான் நான் சொன்னேன். நான் வந்து அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கு, கண்டிப்பா ஸ்வீப் பண்ணி 200 தொகுதி ஜெயிக்குன்னு நான் சொல்ல. ஒப்பீட்டு அளவில் திமுக கூட்டணி ஒப்பிடும்போது அதிமுக கூட்டணி இன்றைய சூழல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப அவங்களால ஈஸியா களத்தை நம்பிக்கையோட போய் அணுகுறாங்க. இங்க ஒண்ணுமே தயாரா ஆகலையே, யார் எந்த தொகுதியில் போட்டியிடுங்கிறதுக்கு இன்னும் முடிவே பண்ணல. அவங்க இப்ப வேட்பாளர் பிரச்சனையில இருக்காங்க. எந்த வேட்பாளர் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா என்னன்னு அது ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. வேற ஏதாவது கடைசி நேரம் மாற்றுதல் இருக்கான்னு அவங்க பாக்குறாங்க. பட் இங்க இன்னும் தொகுதி எண்ணிக்கை முடியல. அப்புறம் தொகுதியை வந்து அதுக்கு ஒரு விருப்ப பட்டியல் கொண்டு போய் கொடுக்குறாங்க அறிவாலயத்துல. எங்களுக்கு ஒரு 10 தொகுதிக்காக 30 பட்டியல் கொடுக்குறாங்க. அவர் திரும்ப வந்து அவங்க பட்டியல் வந்து கிளியர் ஆன பிறகு தொகுதி அலாட் பண்ண போறோம். அப்புறம் திரும்ப வேட்பாளர், அதுக்கு திரும்ப இதெல்லாம் இன்னும் ஒரு 20 நாள் நடக்க போது நம்ம பார்க்க தான் போறோம். அதனால அந்த இடத்துல நிறைய குழப்பங்கள், ஒப்பீட்டு அளவில் நிறைய நாமினேஷன் பண்றதுக்கு 4 நாள் தான் சார் இருக்குது. மீது கண்டினியூட்டியா லீவ் வருது இல்ல சார், அதுக்குள்ள இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஆமா பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி, ஸ்ட்ராங்கான கூட்டணிகள் தான் எல்லா கட்சிகளும், பெரிய சீனியர் கட்சிகள் தான். ஆனா எந்த அளவுக்கு ஏன் இழுக்கிறாங்க அவங்க? இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, களமே இவங்களுக்கு பிடிபடல. இவங்க மேம்போக்கான அரசியல் நடத்தி வந்துட்டாங்க. இவங்க வந்து பேசுறது வெறுமனே பாஜக எதிர்ப்பு, பாஜக ஆதரவு, திமுக எதிர்ப்புலேயே ஓட்டிட்டாங்க. களத்தில் போய் ஃபேஸ் பண்ணுங்க, களத்துல மக்கள் சொல்ற பிரச்சனையை ஆறு கொடுத்து கேட்குற அளவுக்கு இல்லை, இன்னும் தயாராகல. பல தொகுதிகள் நான் திரும்ப சொல்லிட்டு விஷயம், பல தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் ஓட்டு போறது விரும்பல. அது இந்த கூட்டணியாகட்டும் எந்த கூட்டணியா இருந்தாலும்.
மக்கள் வந்து எய்தர் திமுக அதிமுக தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றதுன்னா இப்ப இருக்கிற இந்த எலெக்ஷன்ல பல லெட்டர் பேட் கட்சியெல்லாம் நிச்சயமா போயிடுன்றீங்களா? அதனாலதான் சொல்றேன், அப்படிப்பட்ட கட்சி எல்லாம் கூப்பிட்டு அறிவாளர்கள் ஏன் கூப்பிட்டு இருக்காங்கன்னு கேக்குறேன். திரும்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெட்டர் பேட் கட்சியை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு சீட் உறுதின்னு சொல்றது எப்படி இருக்கும்? நீங்க இப்ப இந்த 5 ஆண்டுகள் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் திமுகவும் அண்ணா திமுக நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரிச்சு பார்க்கல. 2 கட்சி என்ன சொன்னது, எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்துட்டோம், எங்களுக்கு நிதி உதவிக்கு வரலை, டெல்லி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கை விரிச்சிட்டாங்க. நீங்க களத்தில் ஒரு கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதி இருக்கு பாத்தீங்களா, கூட்டணி கட்சி எம்எல்ஏ இருக்கிற தொகுதியெல்லாம் மக்கள் போய் கேட்டா மனுவை கொடுத்தா மனுவை வாங்கிட்டு இந்த மனுவை நான் வந்து ஆளுங்கட்சியில கொடுக்க போறேன், அவ்வளவுதாங்க என்னால பண்ண முடியும், எங்க ஆட்சி கிடையாது, எங்க கட்சி வந்து அதிமுக சொல்லுது. இப்படி அதிமுக இல்ல, இப்படிதான் அதிமுகவோட கூட்டணி கட்சிகளும் திமுகவோட கூட்டணி கட்சிகளும் இந்த 5 ஆண்டுகளாக களத்தில் மக்கள் போல சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். அவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க உங்களை பரிசீலிப்போம், உங்க மனுவை நாங்க அவங்க டிரான்ஸ்ஃபர் ஃபார்வர்ட் பண்றோம், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளை மக்கள் நம்பி, நான் சொல்றேன், ஒரு இடத்துல திமுக நிக்குது, ஆப்போசிட்ல அதிமுக கூட்டணி கட்சி நிக்குன்னா மக்கள் திமுக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படியே திமுக கூட்டணி கட்சி நிக்குது, ஆப்போசிட்ல ரெட்டலை நிக்குதுன்னா ரெட்டலை தான் மக்கள் பண்ணுவாங்க. அப்படிதான் மக்களுடைய கள நிலவரம் இருக்குது. அப்போ சரி சார், அதாவது நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலில் வச்சுங்களேன், அதாவது திமுக ஏறக்குறைய 188 தொகுதிகள் நின்றது, 173 நின்றது, ஆனா 133 தான் ஜெயிச்சது. ஏறக்குறைய 40 தொகுதிகள் தோத்து போச்சு. அந்த 40 தொகுதிகள் வந்து அதிமுக வின் பண்ணிச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த லெட்டர் பேட கட்சிகளை உதயசூரிய சின்னத்தில் நிக்க வச்சு அந்த இடத்துலலாம் ஈஸியா ரெட்டாலையை நிக்க வச்சு ஈஸியை வின் பண்ணிடலான்ட்டு அப்படி ஒரு மனக்கணக்கு போடுறாரா? இல்ல, அந்த கணக்கு ஜெயலலிதா காலத்துல இருந்தே இருந்துருக்குது. ஆனா நீங்க அதில் பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க, இந்த தொகுதியில இந்த இடத்துல நம்ம அதிமுக வீக்கா இருக்குது, அதனால நீங்க சொன்ன அந்த சின்ன கட்சியில உள்ள கூட்டு வந்து அப்படி உள்ள வந்தவர் தான் சரத்குமார், கருணாஸ் எல்லாமே. இந்த இடத்துல இவங்களை போலாம் அப்படின்னு நினைச்சவங்க தான். பட் இங்க திமுக ஜெயலலிதா வழியில்தான் ஸ்டாலின் போறாரு. ஆனா அது ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, திமுகவே ஸ்ட்ராங்கா இருக்கிற பகுதிகளிலேயே அங்க இருக்கிற சின்ன கட்சியில கூப்பிட்டு வந்து நம்ம திமுகவை நம்ம சொன்னா கேட்பாங்க, நம்ம கட்சிக்காரங்க அவங்களுக்காக வேலை செய்வாங்கிற ஒரு அசம்ஷன்ல மாரி கொடுக்குறாரு. அது ஒரு ரிஸ்க் தான் ஆக்சுவலா. அது நீங்க பாருங்க, நிறைய பேர் திமுகவில இன்னைக்கு திமுகவை ஆதரிப்பவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களா இருக்க மாட்டாங்க. திமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரிப்பவர்கள், திமுக அனுதாபிகள், இல்லைன்னா அதிமுக வந்தவங்க, இப்ப ரீசெண்டா வந்தவங்க. நேற்று ஒருத்தர் ரங்கசாமின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அமமுகல இருந்து, தஞ்சாவூர் ரங்கசாமி, திடீர்னு திமுக வந்துட்டு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறாங்க, என்ன நீங்க எதனால வந்தீங்க, உங்களுக்கு சீட் கொடுக்கலங்க, அதான் உண்மை. ஆனா அவர் சொல்றாரு அது ஒரு காரணம் இருந்தாலும் நாங்க வந்து திராவிட மாடல் ஆட்சிக்காக அதுவும் சொல்றாரு. இவர் 5 வருஷமா திமுகவை எதிர்த்தான் களமாடி இருந்தவர். எல்லா தொகுதியிலையும் அந்த இடத்துல நமக்கு சீட் கிடைக்குன்னு நினைச்சது, சீட்டு கிடைக்கவில்லைங்கிற அதுதான் முக்கியமான காரணம். அதை வந்து வெளிப்படையா சொல்றது தயங்குறாங்க. ஓபிஎஸ்ல இருந்து இன்னைக்கு வந்து ரங்கசாமி வரைக்கும் காரணமே எங்களுக்கு அங்க பதவி இல்லை, எங்களுக்கு இங்க கிடைக்குங்கிற நம்பிக்கையில வந்து உட்காந்துருக்காங்க. அப்போனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப திமுக கூட்டணி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு இன்னும் நாட்களுக்கு அதுக்குள்ள அது கரெக்ட் பண்ணல. இது வந்து ஏன்னா ஒரு இன்ச்சு ஒரு வாரமா அவரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு இருக்கா சார். அப்படி இருக்கப்ப அவர் விட்டுருவாரா? நிச்சயமா நான் சொல்ல 3 வாரங்கள் இருக்கு. அதாவது தேர்தல் அரசியல்ல இது ஒரு பார்ட்டு தான். அதாவது உங்களுக்கு தொகுதியை செலக்ட் பண்றது, கேண்டிடேட் செலக்ட் பண்றதெல்லாம் ஒரு பார்ட்டு தான். அதை மீறி மக்கள் கேட்பாங்களா, சரியா ரைட்டு எங்களுக்கு இந்த வேட்பாளர் பிடிச்சிருக்குது, ஆனா உங்க கட்சி சார்பா என்ன பண்ணுவீங்க, இந்த 5 வருஷம் பண்ணாத என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதனால அந்த பிரச்சாரங்கள், அவங்க கொடுக்க போற தேர்தல் அறிக்கை, அடுத்தது என்ன பண்ண போறோங்கிற அஷூரன்ஸ், இதெல்லாம் பொறுத்து தான் மக்கள் வாக்களிப்பாங்க. அதனால கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டு, நம்ம ஜாதிகாரன், நமக்கு தெரிஞ்ச முகம், அதனால ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். அந்த விஷயத்துல அதுக்கான பணிகள் தான் இப்போ செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது இன்னும் நீங்க சொன்ன மாதிரி 4 நாள்ல எல்லாம் சரியாயிடும். வேட்பாளர்கள் வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஓரளவுக்கு நமக்கு கள நிலவரம் தெரிஞ்சிடும். ஆனா அது மட்டுமே முடிவு செய்ய போவதில்லை. அதுக்கு மேல பிரச்சாரம் என்ன, யார் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி, என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாடு வந்து மாநில அளவுல ஒரு பாக்குறவங்க என்ன மாதிரியான செய்தி போகுதுன்ட்டு. ஒருவேளை இந்த கட்சி ஆட்சிக்கு வர்றது வாய்ப்பு இருந்தா டக்குன்னு வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிக்கு ஓட்டு போடுற பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. அதாவது இதுவரைக்கும் திமுக கட்டமைத்த
பர்பஷன் இப்போ உடஞ்சு போயிருக்கா? நிச்சயமா. அதாவது திமுக வந்து ரொம்ப வலுவான கட்சி, எங்களை எதிர்த்து ஆளே இல்லை, எதிர்கட்சிகளே இல்லை அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு உடஞ்சிருக்குது. அவங்க தொடர்ந்து நம்பிட்டு இருந்தது பாஜக எதிர்ப்பு தான். அதுதான் அவங்களுக்கு கை கொடுத்தது. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி பண்றாங்கன்னா அவங்களால அதை தொடர்ந்து எடுத்து செய்ய முடியல. உள்ளூர் பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க, அப்ப நாளைக்கு நாடாளுமன்றத்தை நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஓட்டு போடுவோம், பாஜக ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களோட கருத்து. இந்த எலெக்ஷன்ல நீங்க எங்க பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கிறாங்க. இன்னொன்னு கூட இருக்கு சார். அதாவது 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டுகள் அதிமுக இருந்தது, ஆட்சி செஞ்சது. 2020 சட்டமன்ற தேர்தல் போது ஏறக்குறை 75 தொகுதி ஜெயிச்சு. அவ்வளவு ஆன்டி இன்கம்ஸ் இருந்தாலும் அப்பனா இப்ப வந்து அது வந்து அதிகமா வின் பண்றது வாய்ப்பு இருக்குன்றீங்களா? நிச்சயமா. அந்த 5 ஆண்டு காலம் 2016 இருந்து 2021 காலகட்டத்தில் 2 முதல்வர்கள், இன்னொரு முதல்வர் ஆகக்கூடிய சசிகலா அவர்கள் கடைசி நேரத்தில் சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஸோ இவ்வளோ தலைவர்களையும் பார்த்த பிறகு கூட அந்த கட்சி மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அன்னைக்கு அது ஒன்றும் ரொம்ப பெரிய டேமேஜ்லாம் பண்ணல, இவங்க பரவாயில்ல அப்படிங்கிறதான். அது எப்போ ஒப்பிடுறாங்கன்னா இந்த கடந்த கால 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்துட்டாங்க, ஸ்டாலினுடைய பார்த்துட்டாங்க. ஸ்டாலினை பார்த்துட்டு என்ன இது எல்லாமே ஒரு விளம்பர மாடலாக இருக்குது, அதுவே பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா மனமாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு, நிச்சயமா மனமாற்றம் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு இலவச திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கா, ஒரு வீட்டுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கா, அப்படி இருக்கு. அது வெற்றி வாய்ப்பு. இலவச திட்டங்கள்லாம் நீங்க வந்து தொகை தான் முக்கியம். நீங்க என்னைக்கு வந்து மகளிர் உதவி 1000 அறிவிச்ச உடனேயே மற்ற மாநிலங்களில் கர்நாடகாவில் 1500ன்ட்டாங்க, எல்லாவற்றுக்கும் டெல்லியில் 2500 அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ அது தொடரதான் செய்ய போகுது. இப்போ இன்னைக்கு 14 மாநிலங்களில் இந்த உதவித்தொகை இருக்குது. ஸோ நிச்சயமாக அடுத்து நம்ம வரக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 1000 ரூபாய் 2000 சொல்லுவாங்க. இப்போ 3000 சொல்லியிருக்காரு ராம்தாஸ். இன்னைக்கு அவர் கூட்டணி கட்சி சார்பாக தேர்தலை சொல்லும்போது 3000 சொல்றாரு. ஸோ அதனால இன்னும் கூட இப்போ நாளைக்கு வேல்முருகன் கூட்டணி அறிவிச்சா 4000 சொல்லுவார். ஸோ இது வந்து ஏலம் மாதிரி போயிட்டே தான் இருக்க போகுது. அதனால இதற்காக மக்கள் ஓட்டு போடாமல் நான் நம்ப தயாராக இல்லை. இதை தாண்டி என்ன பண்ணுவீங்க? இதை கொடுக்க தான் போறாங்க. நீங்க கொடுக்கணும், வேற யாராவது வந்து கொடுக்க போறாங்க. எங்களுக்கு மினிமமா 1000 ரூபீஸ்ங்கிறது கேரண்டட். ஸோ கூட யாராவது ஜெயிச்சோங்கன்னா 2000 கொடுக்க போறா, 2700 3000 வரப்போகுது. ஸோ இப்போ எனக்கு அதை தாண்டி என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதா. இந்த இதுல வந்து விஜய் வேற இருக்கிறப்ப இந்த வெற்றி சதவீதம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அது நிச்சயமா. நான் இப்போ களத்தில் நிறைய தொகுதியை பார்க்குறேன். விஜயோட கட்சி தமிழ்நாடு முழுக்க இல்லை, அது நல்லா தெரியுது. சென்னையில் இருக்காங்க. இப்போ சென்னை, அதனால தான் அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு சென்னையில் தான் வந்து அதிக இடங்களில் போட்டியிடணும்னு முடிவு பண்ணி போட்டிடுறாங்க. 234 தொகுதி லிஸ்ட்டு இன்றைக்கி வரதா இருந்தது, ஏதோ காரணத்தினால அது டிலே ஆகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியுடைய பிரதான முக்கியமான ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாமே சென்னையில் தான் போட்டி போட போகிறாங்க. ஸோ நகரங்களில் தான் தாவேகாவுக்கு செல்வாக்கு இருக்குது. அர்பன் ஏரியாவில் தான். மற்ற தொகுதிகளில் குறிப்பாக கோஸ்டலில் கிறிஸ்துவ சமூகம் உள்ள அதிகமாக இருக்கிற இடங்கள்ல தாவேகாவுக்கு செல்வாக்கு இருக்குது. அங்கே வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மாறிதுக்கு ஒரு 2-3% மாறி போகிறது வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு உள்ள இன்டீரியரான தொகுதிகள்லாம் போனீங்கன்னா கிராமங்களில் தாவேகாவுக்கு சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை, ப்ரெசன்ஸே இல்லை அவங்களுடைய ப்ரெசன்ஸ். ஆனால் பெரும்பாலான அரசியல் விமர்சக அரசியல் நோக்கர்லாம் என்ன தெரியுமா, அதாவது 5 முனை போட்டியாக இருந்தால் அது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும், அதுதான் வெற்றி பெறும்ட்டு எல்லாருமே கணிக்கிறாங்களே சார். இல்லை, அது தவறான வந்து கொஞ்சம் மாற்றி சொல்றீங்க. ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு, எது இருக்கு, மக்கள் மனம் மாறி இருக்கு, அதிமுக கொஞ்சம் எட்ஜ் எடுக்கிற மாதிரி சொல்றீங்களே. இல்லை, என்னன்னா வேற திசையில போறீங்களா? இல்லை, என்னன்னா அது எப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு மண்டலங்களாக பிரிஞ்சிருக்குது. நல்லாவே தெரியுது நமக்கு. அது நெல்லைக்கு பிறகு தொல்லை தான். அது நிச்சயமாக தேசிய கட்சிகளுக்கான வலுவான போட்டி தான். அது காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான். அங்கே போய் திமுக ஒரு சில இடங்களில் போட்டியிடலாம், அவ்வளோதான். ஆனால் மெஜாரிட்டி வந்து அவங்க கையில் தான், தேசிய கட்சிகள் தான் இருக்குது. சென்னையில் வந்து நிஜமான நீங்கள் சொன்னீங்களா 5 முனை போட்டிலாம், அதெல்லாம் சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளில் தான் இந்த 5 முனை போட்டி. மற்ற நீங்கள் போக செங்கல்பட்டு தாண்டினாலே அது படிப்படியாக குறைஞ்சி 20 போட்டியாக தான் ஆயிடுது. திமுக வர்சஸ் அதிமுக தான் மாறுது. இங்கே மட்டும் ஏன்னா இங்கே விஜய்க்கு மீடியா மக்கள் எல்லாரும் கொடுக்குற அந்த ஒரு ஹைப்னால அதையும் ஒரு பலமான கூட்டணியை காமிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ சென்னை போன்ற நகரங்களில் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 3 முனை போட்டி 4 முனை போட்டிலாம் இருக்குது. கிராமங்களிலாம் அது மாதிரியெல்லாம் கிடையாது. திமுகவா அதிமுகவா அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க. சரி சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது திமுக உருவாக்கி அந்த பர்பஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போச்சு, எடப்பாடியுடைய நடவடிக்கை மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி நோக்கி போகுதுன்றீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார்.